அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ரைக் வித் மணிப்பூர் புட் அண்டர் பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது நமக்கு மணிப்பூர்ல பார்த்தோம்னா கடந்த 21 மாதங்களாவே கூக்கி மெய்த்தி இனங்களுக்கிடையே ஒரு இனக்கலவரம் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப உச்சத்துல இருந்த இனக்கலவரம் அது தொடர்ச்சியா இன்னமும் அங்கங்கே நடந்துகிட்டே தான் இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாநிலத்துல பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், கவர்னன்ஸே வந்து அக்கார்டிங் டு த ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் படி நடத்த முடியல அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால அந்த மாநில ஆளுநர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் அனுப்புறாரு பிரசிடென்ட்டுக்கு. ஆர்டிகல் 356 படி இங்க நம்ம பிரசிடென்ட் ரூலை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதற்கிணங்க நமக்கு இப்போ மணிப்பூர்ல பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவிலே பார்த்தோம்னா இந்த பிரசிடென்ட் ரூலோட ஹிஸ்டரியிலேயே யூபி அண்ட் மணிப்பூர் தான் அதிகமா வந்து பிரசிடென்ட் ரூலுக்கு உட்படுத்தப்பட்ட மாநிலங்கள். இது வரைக்கும் 10 முறை இவங்க 2 பேருமே சேர்த்து. இப்போ மணிப்பூர்ல பார்த்தோம்னா 11வது முறையாக நமக்கு இந்த பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? கவர்னன்ஸ் கேனாட் பி கேரிட் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதா. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு 2 கூட்டத்தொடருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி அப்படிங்கிறது 6 மாசங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? லோக்சபாவா இருந்தாலும் சரி, மாநில சட்டமன்றங்களா இருந்தாலும் சரி, ஒரு கூட்டத்தொடருக்கும் இன்னொரு கூட்டத்தொடருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி மேக்சிமம் கேப்பே 6 மந்த்ஸ் தான். ஸோ அது நமக்கு வழக்கமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பாலிட்டி வைஸ் பார்க்குறப்ப. இங்க மணிப்பூர்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு கூட்டத்தொடர் நடந்திருக்கு. அடுத்த கூட்டத்தொடர் 6 மாதங்களுக்கு உட்பட்டு நடக்காம போயிருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நடக்க முடியல அவங்கனால, அங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனால. இதற்கிடையில அந்த மாநிலத்தோடைய முதலமைச்சரும் வந்து சமீபத்தில் ரிசைன் பண்றாரு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 356 படி பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்தது மிகச் சரியாக தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நோட் பண்ணணும். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தை கலைச்சிட்டு நமக்கு பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத கொண்டு வரல. மாநிலத்தோட சட்டமன்றம் இட் இஸ் இன்டாக்ட். ஓகேங்களா? அது அப்படியே தான் இருக்கு. இருந்தாலும் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா இந்த மாநிலத்துல 2002ல இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். அதன் பிறகு இப்பதான் குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அங்க வந்திருக்கு. அடுத்ததான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லயே மற்ற முக்கிய செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நகட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரின்னு சொல்லி நமக்கு வெள்ளிக்கிழமை பேப்பர்ல வரும். ஸோ அதுல பார்த்தோம்னா ஒரு சில எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரேடியோ ப்ராட்காஸ்ட் வாஸ் மேட் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி இன் 1924 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன ஒரு கான்டெக்ட்ல பார்க்குறோம்னா, பிப்ரவரி 13 அப்படிங்கிறது வேர்ல்டு ரேடியோ டே. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி மெட்ராஸ் பிரசிடென்சியோட ஃபர்ஸ்ட் ரேடியோ ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1924ல நடந்திருக்கும். ஓகேங்களா? இங்கன்னா திருச்சியில வந்து ஒரு மெட்ராஸ் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகேவா? இதை யார் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, ராஜகோபாலாச்சாரி அவர்கள் தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பார். சரிங்களா? அதான் முதல்ல கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, மெட்ராஸ் அப்சர்வேட்டரி ஃபவுண்ட் ஹீலியம் இன் த சன் டியூரிங் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆகஸ்ட் 1868ல பார்த்தோம்னா மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வேஷன், அதான் மெட்ராஸ் அப்சர்வேட்டரி. சரிங்களா? ஸோ அங்க வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு சோலார் அட்மாஸ்பியர் வந்து ஒரு எமிஷன் லைன் இருக்கு. அது கண்டிப்பா ஹீலியமா தான் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் பிஹெச்டி அவார்டட் ஃபார் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் கிராமட்டிக்கல் தியரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் மொழியில பிஹெச்டி வாங்கின ஃபர்ஸ்ட் ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, PS சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள். ஓகேங்களா? 1930ல வந்து வாங்கியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, தமிழோடைய கிராமரை பத்தி அதை பத்தின இருக்கக்கூடிய தியரிஸை பத்தி படிச்சதுக்காக ஃபர்ஸ்ட் பிஹெச்டி இன் தமிழ் யாருக்கு போயிருக்கு அப்படின்னா, PS சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள் 1930ல. சரிங்களா? அதே மாதிரி தொல்காப்பியத்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் PS சுப்பிரமணிய சாஸ்திரி தான். ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஹவ் டிரான்ஸ்லேட்டட் தொல்காப்பியம் இன்டு இங்கிலீஷ். ஓகேங்களா? தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நபர் யாரு அப்படின்னு கேட்டாலும் PS சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள் தான். ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ மற்றபடி பார்த்தோம்னா இன்னைக்கு எடிட்டோரியல் இருந்து எதுவுமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் தான் இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.